சர்ச் கன்சோலோட பர்பஸ் என்னென்னா உங்களோட வெப்சைட் கூகுளில் எப்படி பர்ஃபார்ம் ஆகுதுன்ற ரிப்போர்ட்டை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். சர்ச் கன்சோல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாமா? Click Start now. Add property. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, டொமைன் அண்ட் யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸ். டொமைன்னா நான் டிஎன்எஸ் ரெக்கார்டில் அப்டேட் பண்ணணும். ஸோ யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸ் ஈஸியஸ்ட் வே. நான் யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸ் மெத்தடில் வெப்சைட்டோட யூஆர்எல் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். கிளிக் கண்டினியூ. வெப்சைட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நான் யூஸ் பண்ண போகிறது HTML டேக். மெத்தடை காப்பி பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் கோட் ஸ்னிப்பட்ஸ்ன்ற ப்ளக்இன் இருக்குது. அதில் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். ஹெட்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ். நவ் கிளிக் வெரிஃபை. ஓனர்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட். நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறது நியூ அக்கௌண்ட், அதில் எந்த டேட்டாவும் கிடையாது. ஸோ என்னோடய கிளைண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ஃபியூச்சராக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஒன்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா ஓவர்வியூ செக்ஷன் இருக்கும். இதில் பேசிக் பர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். லெட்ஸ் டிஸ்கஸ் இன் டீட்டெயில். யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன். கூகுள் உங்களோட வெப்சைட்டை க்ரால் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டு, என்னோடய வெப்சைட்டில் நியூ பேஜ் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், அதை குயிக்காக இண்டெக்ஸ் பண்ண நினச்சேன்னா இதை யூஸ் பண்ணி ரிக்வெஸ்ட் இண்டெக்ஸிங் ரைஸ் பண்ண முடியும். யூஆர்எல் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். யூஆர்எல் ஆல்ரெடி கூகுளில் இருக்குன்னு சொல்லுது. செகண்ட் சர்ச் ரிசல்ட். இந்த சர்ச் ரிசல்ட்ஸ் ரிப்போர்ட் இருக்கிறதுலே முக்கியமான ரிப்போர்ட். எல்லாத்தையும் எனேபிள் பண்ணுங்க. இம்ப்ரெஷன், கிளிக், சிடிஆர், ஆவரேஜ் பொசிஷன். நவ் கீழே உங்களுக்கு அப்பியர் ஆகல குவரிஸ். இதெல்லாம் என்னென்னா உங்களோட வெப்சைட் விசிட்டர்ஸ் என்னென்ன சர்ச் டேர்ம் கூகுளில் யூஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணாங்க, அந்த டேட்டாவை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அண்ட் ஈச் கீவேர்டோட கிளிக்ஸ், இம்ப்ரெஷன், சிடிஆர் அண்ட் ஆவரேஜ் பொசிஷன் ஆன் கூகுள் அப்பியர் ஆகும். சேம் ரிப்போர்ட்டை நீங்கள் பேஜ் வைஸ், கண்ட்ரி வைஸ், டிவைஸ் வைஸ், சர்ச் அப்பியரன்ஸ் வைஸ் அண்ட் டேட் வைஸ் பார்க்க முடியும்.
டிஸ்கவர் இதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். க்ரோமை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வர்றது அந்த டிஸ்கவர்ன்ற செக்ஷன் தான். ப்ரிவியூ பார்க்கலாமா? இதில் கிளியராக இருக்குங்களா? டிஸ்கவர். அடுத்து இண்டெக்ஸிங் செக்ஷன். இண்டெக்ஸிங் செக்ஷனில் பேஜஸ், வீடியோ பேஜஸ், சைட்மேப் அண்ட் ரிமூவல்ஸ் 4 இருக்குது. பேஜஸ்னால் உங்களோட பேஜஸ் எதெல்லாம் இண்டெக்ஸ் ஆகிருக்கு, எதெல்லாம் இண்டெக்ஸ் ஆகலை, அந்த டேட்டாவை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அண்ட் வீடியோ பேஜஸ் அதே மாதிரி இண்டெக்ஸ் ஆனது, இண்டெக்ஸ் ஆகாது, அண்ட் இண்டெக்ஸ் ஆகிருந்தால் என்ன இஷ்யூ இருக்குது அதை நீங்கள் வீடியோ பேஜஸில் பார்க்கலாம். யூஸ்வலாக இங்கே சைட்மேப் XML URL சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் பண்ணவுடனே அதோட ஸ்டேட்டஸ் என்னன்றது அப்பியர் ஆகும். அடுத்து ரிமூவல் ரிக்வெஸ்ட். கூகுளில் உங்களோட வெப்சைட்டோட URL ஏதாவது அப்பியர் ஆகிறத ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த செக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் நியூ ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணி உங்களோட கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ரிக்வெஸ்ட்டை ரைஸ் பண்ணலாம். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. டெம்பரவரியாக ரிமூவ் பண்ணுவோம் உங்களோட URL, கிளியர் கேஷ்டு URL அப்படின்ட்டு. உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய செக்ஷன். பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டேட்டா நீங்கள் பார்க்கலாம். கோர் வெப் வைட்டல்ஸ் இது மோஸ்ட்லி டெவலப்பர் பார்த்தாங்கன்னா தான் புரியும், அந்த மாதிரி தான் இருக்கும். மொபைல் யூசபிலிட்டியில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் மொபைல் யூசபிலிட்டி செக்ஷனில் அப்பியர் ஆகும். ஷாப்பிங் டேப் லிஸ்டிங். என்னோடது ஷாப்பிங் வெப்சைட் கிடையாது, ஸோ அதை நான் லிங்க் பண்ணலை. அடுத்து என்ஹான்ஸ்மெண்ட். அந்த ஃபியூச்சர்ஸோட ஸ்டேட்டஸு டிஸ்பிளே பண்ணும். செக்யூரிட்டி அண்ட் மேனுவல் ஆக்ஷன்ஸ். சைட் ஏதாவது ஹேக் ஆகிடுச்சு, இல்லை வைரஸ் ஏதாவது இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க, கூகுள் சைட்லேருந்து ஏதாவது மேனுவல் ஆக்ஷன் ரிக்வயர்டுனா இந்த இடத்துல அப்டேட் ஆகும். லிங்க்ஸ் அண்ட் செட்டிங்ஸ். லிங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 செக்ஷன் இருக்குது. ஒன்று எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ், இன்டர்னல் லிங்க்ஸ், டாப் லிங்கிங் சைட்ஸ், அப்புறம் ஆங்கர் டெக்ஸ்ட். நமக்கு இதில் முக்கியமான ஏரியா டாப் லிங்கிங் சைட்ஸ், அப்புறம் ஆங்கர் டெக்ஸ்ட். டாப் லிங்கிங் சைட்ஸ்னால் என்னென்னா, எந்தெந்த சைட்லேருந்து நமக்கு பேக்லிங்க் வருது அண்ட் எவ்வளோ கவுண்டில் வருது அது இங்கே டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் ஆங்கர் டெக்ஸ்ட், என்னென்ன ஆங்கர் டெக்ஸ்ட் கீவேர்டுக்கு நமக்கு பேக்லிங்க் வருது.
செட்டிங்ஸில் மெயினாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, உங்களோட சர்ச் கன்சோல் அக்சஸ் எனி பர்சனுக்கு இல்லை ஏஜென்சி கொடுக்கணுன்னா இந்த செக்ஷனில் நீங்கள் அக்சஸ் கொடுக்கலாம்.